பலருக்கும் நீலகண்ட சாஸ்திரி என்பவரை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு, வாய்ப்பு இல்லாமலும் இருக்கலாம். அவர் எதற்காக நீலகண்ட சாஸ்திரியை பற்றி பேச வேண்டும் என்றால், இந்த வேதங்களை மொழிபெயர்த்தவர். அவர் எழுதிய புத்தகம் தமிழிலே இருக்கிறது, நீலகண்ட சாஸ்திரி. நீங்கள் கூகுளில் தேடினால் கிடைக்கும். இந்த வேதங்களை எல்லோரும் பெருமையாக இந்து மதத்தை சொல்வார்கள். இந்த இந்து மதத்தின் அடிப்படையே வேதங்கள் என்று சொல்வார்கள். ரிக்வேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம், சாம வேதம் என்று. அந்த ரிக்வேதத்தில் படித்தால் பல உண்மைகள் உங்களுக்கு புரியும். முதலில். இரண்டாவதாக, சுமார் 2600 வருடங்களுக்கு முன்பு இந்த வேதங்களை மறுதலித்தவர் சமணர்கள். அடுத்தபடியாக கௌதம புத்தர், ஆசீவக சித்தர்கள். ஏன் இவர்கள் இந்த வேதங்களை எதிர்த்தார்கள் என்றால், அவர்கள் பலியிட்டால், உயிர்களை பலியிட்டால் அவர்கள் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் போவார்கள், கடவுளின் அருள் கிடைக்கும் என்று அவர்கள் பலியிட்டார்கள். அந்த அஸ்வமேத யாகம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த யாகத்தை செய்தால் இறைவனை குஷிப்படுத்த முடியும் என்பதுதான். இறைவனை குஷிப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் அந்த அஸ்வமேத யாகம், இப்பொழுது நாம் பல திருமண வீடுகளில் அவர்கள் மந்திரம் சொல்கிறார்களே, அதில் கொஞ்சம் கொஞ்சம் அதில் இருக்கும். பல மந்திரங்கள் கோயில்களில் அவர்கள் உச்சரிக்கக்கூடிய மந்திரங்களில் இந்த அதர்வண வேதங்கள் அதிகம் பாதிப்பு இருக்கும். அதை வைத்துத்தான் இவர்கள் கோயில்களில் பேசுகிறார். இந்த குருக்கள் எல்லாம் அவர்கள் சொல்வது அதுதான். அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த பௌத்தமும் சமணமும் கலந்ததுதான் திருக்குறள். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள். அந்த 1330 பாடல்கள் அறம், பொருள், இன்பம் என்று 3 பிரிவாக வைத்து இருக்கிறது. அதில் பௌத்த கொள்கையும் சமண கொள்கையும் அதில் அதிகமாக பரவி இருக்கிறது. கொல்லாமை, கள் உண்ணாமை, புறங்கூறாமை, பொய்யாமை, பிறன்மனை நோக்காமை, இதெல்லாம் முக்கியமாக சொல்லலாம். இது எல்லாமே சமண கருத்தும் இருக்கிறது, புத்த கருத்துக்களும் இருக்கிறது. அதனால்தான் திருக்குறள் பௌத்தமும் சமணமும் கலந்தது என்று. முதல் பாடல், அதாவது திருக்குறளில் முதலாக இருக்கக்கூடிய அந்த கடவுள் வாழ்த்து, அதில் என்ன இருக்கிறது என்றால் உங்களுக்கு தெரியும். என்ன என்றால், ஒருவர் இறந்த பிறகு அவர் எங்கே போவார் என்பதுதான். சொர்க்கத்திற்கு போவாரா, நரகத்திற்கு போவாரா என்பதுதான். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார். நீந்திட்டா ஓகே, நீந்தார். நீந்தவில்லை என்றால் இறைவனடி சேராதார். இது சமண கருத்து. இறைவனடி சேராதார், மீண்டும் மீண்டும் அவர்கள் பிறக்க வேண்டும். அதே சமணத்திலே ஒரு மோட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை, பரிநிர்வாண நிலை, அதை யார் அடைந்தாலும் அவர்கள் மீண்டும் பிறக்க மாட்டார்கள் என்பது. பௌத்தம் என்ன சொல்கிறது? கடவுளே இல்லை என்கிறது. வாழ்க்கை முறை எப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அந்த கருத்துக்கள் தான் திருக்குறளில் அதிகமாக அந்த அறத்திலும்
இருக்கிறது. எனவே தான் நான் சொல்கிறேன், திருக்குறள் என்பது சமணக் கொள்கையையும் பௌத்த கொள்கையும் கொண்டது தான். இதை நீங்கள் திருக்குறளை படித்தால் அல்லது சமண நூல்களையும் பௌத்த நூல்களையும் படித்தால் உங்களுக்கு புரியும். நான் சொன்ன நீலகண்ட சாஸ்திரியின் அந்த வேதத்தை பற்றி படித்தாலும் உங்களுக்கு நன்கு விளங்கும் என்பதே எனது கருத்து.